இந்த இடம் எல்லாமே எனக்கு தான் சொந்தம். நான் வரதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பிடணும். உங்களுக்கும் வாய் பேச வராதா? உங்களுக்கு பசிக்குதா? என் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். ஏய் நெல்லே, நீ பாட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க. இது என்ன சத்திரமா சாவடியா? ஏற்கனவே தேவையில்லாதவங்கள உள்ள இருக்காங்க. இப்ப என்னடா பிச்சைக்காரனி உள்ள கூட்டிட்டு வர? யார் இவன்? சித்தி, இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இவருக்கு தங்குறதுக்கு வீடு இல்ல. ரொம்ப நல்ல வேலை பண்ண. உங்க அப்பாவுக்கு தான் காசு மரத்துல காய்க்குதுல்ல, அதனால யார வேணாலும் நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. காசு குறைஞ்சா இப்ப என்ன? எங்க அப்பாக்கு இந்த உலகத்திலேயே பெரிய மனசு இருக்கு. என்ன பேச்சு பேசுற? ஊமையா இருந்துகிட்டு என்னைய எதிர்த்து பேசுறியா? பொண்ண கௌசல்யா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்காக நீ அவனை அரைஞ்ச? உனக்கு எதுவும் ஆகலல்லமா? அம்மா, இவன் யாரு? உங்க செல்ல பொண்ணு கிட்ட நல்லா கேளுங்க. இவன் யாரு, எங்க இருந்து கூட்டிட்டு வந்தான்னு. இவளுக்கு தான் நம்ம வெட்டியா சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம். அது பத்தாதுன்னு இவனை வேற கூட்டிட்டு வந்திருக்கா. கௌசல்யா, சொல்லுமா, யாரு இவன்? நீ யாருப்பா? என்னோட பேரு அர்மான். எனக்கு ஒரு விபத்து நடந்தது, அதனால நான் ஊமையாயிட்டேன். இவங்க தான் எனக்கு உதவி பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தாங்க. நீங்க என்ன வேலை சொன்னாலும் அதை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அது எந்த வேலையா இருந்தாலும் சரி, அதை நான் செய்யறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா நான் இங்கிருந்து போயிடுறேன். ஒரு நிமிஷம். உனக்கும் பேச்சு வராதா? இங்க பாரு, நீ இங்கிருந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. வீடு இல்லாம இருக்கிற உனக்கு அடைக்கலம் கொடுக்க முடியாத அளவுக்கு என் வீடு சின்ன வீடு இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி உன்னோட தோற்றத்தை கொஞ்சம் சரி பண்ணி ஆகணும். ஏன் தெரியுமா? ஏன்னா இது கேஃபெட்டேரியா. இதே தோற்றத்துல நீ இங்க இருந்தனா என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாம் ஓடிடுவாங்க. சரி, வா போலாம், வா. போங்க போங்க போங்க, எனக்கு விஷத்தை கொடுத்துட்டு போங்க. கௌசல்யா, போதும், நீ வாப்பா, வா. என் பேச்ச யாரு கேட்க போறீங்க? நான் தான் உங்க எல்லாருக்கும் எதிரியாச்சே. ஒருவேளை தானம் பண்றதுக்கு உங்க 2 பேர்கிட்டயும் பணம் இல்லனா என்ன வேணா வித்துருங்க. யாருன்னே தெரியாத ஒருத்தருக்காக நான் ஏன் காத்துக்கிட்டு இருக்கேன்? வா. உங்களால எனக்கு மறுபடியும் மனுஷங்க மேல நம்பிக்கை வந்திருக்கு. தேங்க்யூ. என்ன தப்பா நினைக்காதீங்க சார். என்னால ஆன்ட்டிக்கு பிரச்சனை வர்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதனால நான் இங்கிருந்து கிளம்புறேன். ஆனா உங்க உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். நீ போறதுக்கு நான் இன்னும் அனுமதி கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரி உடம்பு சரியில்லாதவங்களை நம்ம திடீர்னு கைவிடக்கூடாது இல்ல? என்ன என்னால பாத்துக்க முடியும். ஒருவேளை உன்னை நீ நல்லா பாத்துக்க முடிஞ்சிருந்தா நீ என் பொண்ணுக்கு இந்த நிலைமையில கிடைச்சிருக்க மாட்ட. எனக்கு என்னமோ குஷி சொல்றது கரெக்ட் தான்னு தோணுது. கொஞ்ச நாளைக்கு நீ எங்க கூடவே இரு. வா. ஒருவேளை பாவக்காய் குழம்பு பிடிக்கலன்னா நீ சாப்பிடணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை. இந்த கசப்பான வாழ்க்கைக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு தேன் மாதிரி. இத நீ பண்ணியா? நான் பண்ற இந்த பாவக்காய் குழம்பு இந்த ஊர் முழுக்க ஃபேமஸ். நீ ஒண்ணு பண்ணு, இத இந்த புளி சட்னி கூட சாப்பிடு. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீ ரொம்ப நல்ல பொண்ணு குஷி. நான் யாருன்னே தெரியாம என்னோட காயங்களுக்கு மருந்தா இருக்க. என் குடும்பத்துல உள்ளவங்க கூட இப்படி என்ன பாத்துக்கிட்டது இல்ல. ஒருவேளை இவ்வளவு சிரிச்சுக்கிட்டே என்னை ஏமாத்திட்டா என்ன பண்றது? ஏன் தயங்கிட்டு இருக்க? நல்லா சாப்பிடு. எதை பத்தியும் நீ கவலைப்பட வேண்டாம். இந்த பாஸ்மதி அரிசி 100 ரூபாய், அதையும் சாப்பிடு. வயிறு முழுக்க சாப்பிடு. ஒருவேளை ஏதாவது மிச்சமாச்சுன்னு வெயி, நாங்களும் ஏதாவது சாப்பிடுவோம்ல, அதுக்காக தான் சொன்னேன்.
எனக்கு இந்த ரொட்டிலாம் வேண்டாம். நான் ஃப்ரீயாலாம் சாப்பிட மாட்டேன். இதுக்கு பதில் நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்யறேன். அப்படின்னா உங்க அப்பனும் வந்து வேலை செஞ்சு ஆகணும். இனிமே பெருக்கிறது, துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது எல்லாமே உன்னோட வேலை. போய் செய்ய ஆரம்பி. ஆனா அந்த வேலைக்கு தான் வேலைக்காரங்க இருக்காங்கல்ல சித்தி. அது என்னன்னாமா, இவனுக்கு ஃப்ரீயா சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இருக்காதுல்ல. உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா நீயே அந்த வேலையை செய்யி. எந்திரி, போய் பாத்திரம் தேயி. சரி. No. குஷி இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். நீ இங்க கொஞ்சம் வாமா. நீ என்ன பண்ற கௌசல்யா? பசங்களுக்கு மட்டும்தான் இந்த சொத்துல உரிமை இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். இது என்ன உங்க முதல் மனைவியோட வரதட்சணையாவா வந்துச்சு உங்க பசங்களுக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு? இத நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. இதுல இருந்து 1 ரூபாய் கூட நான் யாருக்கும் போக விட மாட்டேன், புரிஞ்சுதா? கௌசல்யா, யாரு கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு தான் இது கிடைக்கணும். இந்த கஃபேல முதல் நாள்ல இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது இவ, என்னோட பொண்ணு குஷி தான். இப்போ இந்த பையன் அர்மான் அவள மாதிரியே கஷ்டப்படுறான். வேணும்னா விஷத்தை கொடுத்துடுறீங்களா? சரி, ஒரு விஷயத்த சொல்லுங்க. இவ கஷ்டப்படுறான்னு சொல்றீங்களே, இவ என்ன நமக்கு உதவியா பண்றா? பல வருஷமா உங்க எல்லாருக்கும் நான் வெட்டியா சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன். கௌசல்யா நில்லு. கௌசல்யா, எவ்வளவு தைரியம் இருந்தா கிளாஸ போட்டு உடைச்சிருப்பேன். உங்க அப்பா வீட்ல போய் உடைக்க வேண்டியதானே? இப்ப இதுக்கு யார் காசு கொடுப்பாங்க? சொல்லு, யார் கொடுப்பாங்க? சித்தி, தப்பு ஏதோ தெரியாம நடந்துருச்சு. இன்னொரு முறை இப்படி நடக்காம இருக்கணும்னா கண்டிப்பா தண்டனை கிடைச்சே தீரணும். சீக்கிரம் கொடு, பணத்தை கொடு. 1000 ரூபாய் கொடு. குடுறா. இந்த கிளாஸோட விலை 1000 ரூபாயா? நீ என்ன பேசுற? அடடடடா, வந்துட்டீங்களா பேசுறதுக்கு? உங்களுக்கு மட்டும் பணத்தோட அருமை என்னன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கவே மாட்டேன். எனக்கு பணத்தோட அருமை தெரியாதுன்னே வச்சுக்கலாம். ஆனா கஷ்டப்படுறவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியும். இந்த பையன் ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுறதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறான். இந்த 1000 ரூபாயை எப்படி கொடுப்பான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ, எனக்கு அந்த 1000 ரூபாய் வந்தே ஆகணும். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? பணத்தை கொடு. கொடுக்க போறியா இல்ல உன்னை? அப்பா, பணத்தை குடுறா, பணத்தை கொடு. அப்பா. அடடடடடடா, உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சா? அட கடவுளே, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். சரி சரி, எழுந்துறீங்க. இவ்வளவு நாடகம் போட வேண்டிய அவசியமே இல்ல. இந்த மாதிரி கீழே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி உங்க பொண்ணுக்கு நீங்க கூச்சா தூக்குவீங்க சொல்லுங்க? எழுந்துறீங்க. அப்பாக்கு சரியாயிடும்ல அருமன்? நான் தான் இருக்கேன்ல, அங்கிளுக்கு எதுவும் ஆகாது. நீ என்கிட்ட என்ன சொன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நாம எல்லாரும் ஒன்னா இருந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. சிஸ்டர், என் அப்பா எப்படி இருக்காங்க? அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லல்ல? அவர் ரொம்ப சீரியஸா இருக்காரு. உடனே ஆபரேஷன் பண்ணியாகணும் மேடம். பேஷண்டோட சொந்தக்காரங்க யார் வந்திருக்கீங்க? நாங்க வந்திருக்கோம். அவருக்கு மேஜர் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அவருக்கு உடனடியா பைபாஸ் சர்ஜரி பண்ணியே ஆகணும். இல்லனா அவர் உயிருக்கே ஆபத்து. நீங்க உடனே 20 லட்சம் கட்டிடுங்க. அப்பதான் பைபாஸ் சர்ஜரி பண்ண முடியும். 20 லட்சமா? இவ்ளோ பணம் எங்க பேங்க் அக்கவுண்ட்ல இல்ல. ஐம் சாரி, நீங்க 20 லட்சம் கட்டலனா ஆபரேஷன் பண்ண முடியாது. சீக்கிரமா பணத்தை அரேஞ்ச் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. 20 லட்சம்? இவ்ளோ சீக்கிரம் இவ்ளோ பணத்தை எங்க இருந்து கொண்டு வருது? இது அழறதுக்கான நேரம் இல்ல, தைரியமா இருக்க வேண்டிய நேரம். அடடடடடா, வெளிய போங்க. முதல்ல எங்கேருந்து வெளிய போங்க. என்னில இருந்து இந்த வீட்ல பிச்சைக்காரங்களுக்கும் நாய்களுக்கும் இடமே கிடையாது. போங்க. சித்தி, அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காரு. அவரோட உயிரை காப்பாத்துறதுக்கு எனக்கு 20 லட்சம் வேணும், ப்ளீஸ். என்ன பார்த்தா உனக்கு என்ன பைத்தியம் மாதிரி தெரியுதா? என்ன கொஞ்சம் கூட மரியாதையா நடத்தாதவனுக்கு நான் 20 லட்சம் கொடுக்கணுமா என்ன? போய் இங்க இருந்து. அப்பா குணமானதுக்கு அப்புறம் நான் அவரையும் கூப்பிட்டுட்டு இங்க இருந்து போயிடுறேன். அப்புறம் எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. என்னோட பொருளை மூட்டை கட்டி எனக்கே திரும்ப கொடுப்பியா? என் அப்பா அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? எங்க அப்பா வாழ்க்கையிலே பண்ண பெரிய தப்பு நீங்க தான். ஏய், என்னையே எதிர்த்து பேசுற?
என்னடா நீ முன்னாடி வர? என்ன திமிரா? நான் போடுற பிச்சையில 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, என்கிட்டயே திமிரா பேசுறீங்களா? போங்க இங்க இருந்து. அப்பாவை இப்படி விட்டுட்டு என்னால எங்கேயும் போக முடியாது. அப்படியா? ஒரு அடியில என் பேச்ச கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எவ்வளவு அடிக்கணுமோ அடிச்சுக்கோங்க, ஆனா காசு வாங்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அப்படியா கதை? இருடி வர. குஷி மேல கைய வச்சீங்கன்னா கைய உடைச்சிடுவேன். என்னால திரும்ப பேச முடியுது. அப்போ இத்தனை நாளா ஊமையா நடிச்சிட்டு இருந்திருக்கல்ல, அப்பதான் எல்லாரும் உன் மேல இறக்கப்பட்டு சோறு போடுவாங்கன்னு நினைச்சிருக்க. நீங்க என்ன நினைக்கணுமோ நினைச்சுக்கங்க. அப்படியா? நீ பேசு இல்ல பாட்டு பாடு, அத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உனக்கும் இவளுக்கும் 10 பைசா கூட நான் கொடுக்க முடியாது. எங்களுக்கு தேவையில்லை. நான் இருக்கிற வரைக்கும் குஷியோட அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. 20 லட்சத்தை என்னால 2 நிமிஷத்துல ஏற்பாடு பண்ண முடியும். அர்மான், நீ எங்க இருக்க? இவ்வளவு நாளா எங்க இருந்த? ஆதி, என் அக்கவுண்ட்டுக்கு 20 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண. என்னோட பர்சனல் அக்கவுண்ட்டுக்கு. அக்கவுண்ட நினைச்சு ஃபீல் பண்ற. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஜான்வி உன் ஷேர்ஸ் எல்லாம் அவ பேர்ல மாத்திக்கிட்டு இருக்கா. ஆனா நீ, ஹலோ அர்மான், அர்மான், நீ இப்ப யாரையோ 20 லட்சம் அனுப்ப சொல்ற. அதுவும் மல்ஹோத்ராவோட அக்கவுண்ட்ல இல்ல, உன்னோட அக்கவுண்ட்ல அனுப்ப சொல்ற. ஒருவேளை அர்மன் மல்ஹோத்ராவா இருந்திருந்தா ரோட்ல இருந்திருப்பேன். மல்ஹோத்ரா குரூப்போட 42% ஷேர்ஸா? உனக்காக நான் உயிரையும் கொடுப்பேன். இதுக்கப்புறம் எப்பவும் மல்ஹோத்ரா குரூப் எனக்கு மட்டும்தான் சொந்தம். என் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். யாருன்னே தெரியாத இந்த பொண்ணு அன்னைக்கு மட்டும் எனக்கு துணையா இல்லாம இருந்திருந்தா என் சொந்த கால்ல நின்னு பழி வாங்கியிருக்கவே முடியாது. ஓ கௌசல்யா, எதுக்காக நீ அவனை அரைஞ்ச? உங்க செல்ல பொண்ணு கிட்ட நல்லா கேளுங்க, இவன் யாரு, எங்க இருந்து கூட்டிட்டு வந்தான்னு. இந்த மாதிரி உடம்பு சரியில்லாதவங்கள நம்ம திடீர்னு கைவிடக் கூடாது இல்ல? கொஞ்ச நாளைக்கு நீ எங்க கூடவே இரு. நீ ரொம்ப நல்ல பொண்ணு குஷி. இப்போதைக்கு என்கிட்ட அவரோட டெத் சர்டிபிகேட் இருக்கு. இந்த மாதிரி ஃபேக் சர்டிபிகேட்லாம் வெறும் 100 ரூபாய்க்கு கிடைக்கும். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? பணத்தை கொடு. கொடுக்க போறியா இல்ல உன்னை? அப்பா, பணத்தை குடுறா, பணத்தை கொடு. அப்பா, 3 நாள்ல அவனை தேடி கண்டுபிடிக்கிறேன். What the hell is this? எல்லாரும் போதையில வேலை செய்றீங்களா? பல கோடி சவுத் ப்ராஜெக்ட்க்கு பல கோடி செலவு பண்ணிருக்கேன். ஆனாலும் விலை இவ்வளவு சீக்கிரம் இறங்கிச்சு. ஓய், ஏன்? என்ன பண்றது ஆதித்யா? இவங்க சவுத் டிவிஷனை ஹைப் பண்ணி வச்சிருக்காங்க. Damn it. எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒரே ராத்திரியில வேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸோட புக்கிங் எப்படி நடந்துச்சு? How is it possible? Give me some answers. அததான் நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் எப்படி நடக்குது? I don't care how it happened. ஒரு வேளை என் காசு நஷ்டமாச்சுன்னா I promise you, ஜான்வி, நீ இந்த ஆபீஸ்ல மட்டும் கிடையாது, இந்த ஊர்லயே இருக்க முடியாது. என்ன பிளாக்மெயில் பண்றதுக்கு முயற்சி பண்ணாத ஆதித்யா. நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு பல பொண்ணுங்களை தாண்டி வந்திருக்கேன். ஒருவேளை நான் மாட்டினா பொண்ணையும் இழுத்துட்டு போயிடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ. நான் எப்படி இவளை நம்பணும்னு சுத்தமா தெரியல. நிஷாந்தையும் பிரீத்தியையும் தேவையில்லாம பிளாக் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதன்னு நான் தான் சொன்னேன்ல. போதும், வாய மூடுங்க. திரும்ப திரும்ப என் பொண்ணை திட்டதை நிறுத்துங்க. இதுல அவ தப்பு எதுவும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் உங்க பொண்ணு கிருத்திகா தான். இவளாலதான் இன்னைக்கு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். அது சரி. இப்ப குஷிய விட்டுட்டீங்க, நான் உங்களுக்கு எதிரி ஆயிட்டேனா? இல்ல கிருத்திகா,
அவ சொல்றது கரெக்ட் தான். மல்ஹோத்ரா குரூப் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ சொன்னதால தான் நாங்க ஷிகாவத் குரூப்க்கு சப்போர்ட் பண்ணதா நினைக்கிறாங்க. வேணும்னே சவுத் ப்ராப்பர்ட்டி ரேட் அதிகமாக்குறதா நினைக்கிறாங்க. சவுத் ப்ராப்பர்ட்டியோட ரேட் அதிகமாகறதுல உங்க 2 பேருக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு புரியல. மார்க்கெட் வேல்யூவை வச்சு தானே ரேட் அதிகமாகும். இந்த நியூஸ பிரீத்தி தான் சொன்னா. ஆமா, பிரீத்தி தான் எங்க கிட்ட இந்த விஷயத்தையே சொன்னாங்க. ஷெகாவத் குரூப் சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல இன்வெஸ்ட் பண்றதா சொன்னேன். நான் என்ன பண்றது, அது எக்ஸைட்டிங்கான நியூஸ். அதனால இப்ப தப்பு யாரோடது? இதுல இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு அப்பா அப்பவே சொன்னாருல்ல. அப்பா பேச்ச கேட்கலனாலும் அர்மான் பேச்ச கேட்டிருக்கலாம்ல. போதும், எல்லாரும் வாயை மூடுங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? ஏதாவது உருப்படியா யோசிங்க. சொல்றது புரியுதா? வட்டி கடைக்காரங்க நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னுடுவாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த கஃபேவை நம்ம வித்து தான் ஆகணும். அப்பா, கேஃபேவை வித்தாலும் அவ்வளவு காசு வராது. அப்பா, என்னோட சேலரிய தவிர ரிஷப் கிட்டயும் ஒரு 20 லட்சம் லோன் வாங்கிக்கலாம். இப்போ எங்க கம்பெனில பிசினஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. என்னது, ரிஷப் அவ்வளவு பணம் சம்பாதிக்கிறானா? இத்தனை நாளா எனக்கு இது தெரியாம போச்சே. ரொம்ப நாளா நாம அவனை வீட்டுக்கு சாப்பிட கூட கூப்பிடல. நான் என்ன சொல்றேன்னா, ரிஷப்க்கு ஃபோன் பண்ணுங்க. அவனால மட்டும் தான் நமக்கு உதவி பண்ண முடியும். நான் ரிஷப் கிட்ட பிளானை பத்தி சொல்லி ஆகணும். இல்லைன்னா இவங்க எல்லா பணத்தையும் அழிச்சிருவாங்க. ரிஷப் பணம் கொடுக்க தயாரா இருக்கான். Thank God. ஆனா ஒவ்வொரு மாசமும் நாம அவனுக்கு 1,50,000 கொடுக்கணும்னு சொல்றான். அவ்வளவு காசு எங்க இருந்து வரும்? 50,000 என்னால கொடுக்க முடியும். அப்புறம் இந்த கேஃபேல இருந்து ஒரு 50,000 கொடுத்துடலாம். சரியா? 20,000 நான் கொடுத்துடுறேன். உங்களுக்கு தான் தெரியும்ல, எனக்கும் நிஷாந்துக்கும் வேலை போயிடுச்சு. எங்களால 15,000 தான் கொடுக்க முடியும். அதுவே முடியுமான்னு தெரியல. அப்படியா? எல்லாத்துக்கும் காரணமே நீதான். ஆனா நீதான் கம்மியான காசு கொடுப்பியா? இந்த இன்வெஸ்ட் பண்ற ஐடியாவே நீதானே என்கிட்ட வந்து சொன்ன. எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்லணும். குஷி சீக்கிரமாவே ஃபினான்ஷியல் டைரக்டர் ஆக போறா. சோ சேலரியும் அதிகமாகும். அதனால நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை பணம் கம்மியா இருக்குன்னா நானும் குஷியும் சேர்ந்து கொடுக்கறோம். அப்பா, எனக்கு குஷி அக்கா மேல நல்ல நம்பிக்கை இருக்கு. அவங்க எந்த வேலை செஞ்சாலும் கஷ்டப்பட்டு செய்வாங்க. அவங்க இருக்கிறப்போ நாம எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஆனா இது வரைக்கும் வாய் கூட பேச வராத இவளுக்கு எப்படி இவ்வளவு சம்பளம் கிடைக்குது? இப்படி தேவையில்லாம பேசுறத கொஞ்சம் நிறுத்துறியா? நீ பண்ண பிரச்சனைய எப்படி சரி பண்றதுன்னு யோசி. இப்ப நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த கேஃபேவோட இன்கம் அதிகமாக்கணும். அப்பா, என்னோட ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்கு. நான் என்னோட கலீக் கிட்ட சொல்லி இங்கேயே எல்லாரையும் லஞ்சுக்கு வர சொல்றேன். அவங்களுக்கு வீட்டு சாப்பாடும் கிடைச்சிடும். அப்புறம் கேஃபேக்கு இன்கமும் அந்த மாதிரி இருக்கும். இது நல்ல ஐடியா. நம்ம கஃபேல எப்படி 2000 பேருக்கு சமையல் பண்ண முடியும்? கடவுளே, திரும்ப இவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். நீ சின்ன வயசு பையன் தானே, சமைக்கிறதுக்கு ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? ஐயோ, என்னோட அண்ணன் பொண்ண விடுங்க. நான் உயிர் மேல ஆசை இல்லையா? அந்த குழந்தையை விட்டுடுங்க, இல்லைன்னா உங்களை உயிரோட விட மாட்டேன். ஏய், இங்க என்ன நடக்குது? ஏய், மரியாதை இந்த குழந்தை விட்டுரு. இல்லன்னா உங்க 2 பேரோட உயிரும் தேவையில்லாம போயிடும். குழந்தை விடுறா. டேய் மிலிட்டரி, உன் பவரை பார்டர்ல காட்டு. இது என்னோட ஏரியா. ஒரு மிலிட்டரி மேனோட வீரத்தை டெஸ்ட் பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணாத. எங்க சுடு பாப்போம். என்னைக்கு உன்னோட சாவு என் கையில தான். அடி. வாடா, சீக்கிரம் பண்ணிடுறா. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? என் அண்ணன் பொண்ணை காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ப்ளீஸ், இன்னைக்கு நீங்க 2 பேரும் எங்க வீட்ல தான் டின்னர் சாப்பிடணும். முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. என் கதை தான் எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களே. உங்க கதையை பத்தி சொல்லுங்க மிலிட்டரி சார். இப்ப என்ன பத்தி நான் என்ன சொல்றது? நான் ஆர்மில இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டேன். இப்ப நான் எனக்குன்னு சொந்தமா செக்யூரிட்டி கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஃபண்டிங் தான் கிடைக்க மாட்டேங்குது. அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.
உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் கடவுள் என்ன உங்களை சந்திக்க வச்சிருக்காரு. ஆனா இத பத்தி கண்டிப்பா யாருக்கும் தெரியக்கூடாது. கண்டிப்பா யாருக்கும் தெரிய வராது. இது ஒரு மிலிட்டரி மேனோட சத்தியம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு. சோ ஐ அம் சாரி. நீங்க 2 பேரும் கண்டினியூ பண்ணுங்க, நான் அப்படியே கிளம்புறேன். பாய். பாய். நானும் கிளம்புறேன். இவ்வளோ ட்ரிங்க் பண்ணதுக்கு அப்புறம் உங்களால டிரைவ் பண்ண முடியாது. ஸோ நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். எனக்கு நல்லாவே தெரியும் என்னைக்காவது உன்னோட உண்மையான முகம் வெளியே வரும்னு. என் அக்காக்கு இவ்ளோ பெரிய துரோகம் பண்றியா? கிருத்திகா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நான் இவரை வீட்ல டிராப் பண்றதுக்காக தான் வந்தேன். நான் தப்பா நினைச்சிட்டு இருக்கேனா? என்னோட மாமா இன்னொரு பொண்ணு மேல கை போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. இத நான் தப்பா நினைக்க கூடாதா? ஐ எம் சாரி. நான் ஒன்னும் குருடி கிடையாது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மேல கை வச்சிருக்க? உன்ன நிறுத்துங்க. ருச்சிகா, இங்க என்ன நடக்குது? இவ தேவையில்லாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. நான் இவரை வீட்ல டிராப் பண்றதுக்காக தான் போயிட்டு இருந்தேன். வாயை மூடு, இல்லைன்னா இப்பவே வாயை உடைச்சிருவேன். என் அக்கா புருஷன் கூட சுத்திக்கிட்டு இருக்க. இன்னொரு தடவை நான் உன்னை இங்க பார்த்தேன்னு வச்சுக்கோ, உன் கண்ணை அப்படியே புடுங்கிடுவேன். போது நிறுத்துங்க. நீங்க 2 பேரும் என்ன பைத்தியமா? நீ வா போலாம். உன்னை நான் இதுக்கப்புறம் மன்னிக்கவே மாட்டேன். என் அக்கா கிட்ட இருந்து இவ்ளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியா? நீ எவ்வளவு மோசமானவன்னு எனக்கு இதுல இருந்து நல்லாவே புரியுது. என்னால இப்பவும் நம்ப முடியல. அப்பா, நான் என் கண்ணால பாத்துட்டு வரேன். அவங்க 2 பேரும் அவ்வளவு க்ளோஸா இருக்காங்க. அர்மான் இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் அவனை சும்மா விட மாட்டேன், நிச்சயமா விட மாட்டேன். அப்பா, அப்பா, கிருத்திகா கண்டிப்பா ஏதாவது தப்பா தான் நினைச்சிருப்பா. அர்மான் நிச்சயமா அப்படி பண்ண மாட்டாரு. அவரை நான் முழுசா நம்புறேன். இப்ப அர்மான் எங்கமா இருக்கான்? ஒருவேளை அந்த கடவுளை இறங்கி வந்து சொன்னாலும் நான் அதை நிச்சயமா ஏத்துக்க மாட்டேன். குஷி, அர்மான் இப்ப எங்க இருக்கான்னு கேட்டேன். அந்த பொண்ணு முன்னாடி பெரிய சிங்கம் மாதிரி சீறிக்கிட்டு வந்தான். ஏதாச்சும் சந்துல பொந்துல ஒளிஞ்சிட்டு இருப்பான். கிருத்திகா, அவனை நான் போய் தேடுறேன். அப்பா, நான் மம்மிக்கு கால் பண்ணி இப்பவே எல்லாத்தையும் சொல்றேன். டேய் அர்மான், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை நீ ஏமாத்துவ? அங்கிள், உங்களுக்கு என்னாச்சு? எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? உன்னை அடிக்காம என்ன பண்ண சொல்ற? என் பொண்ணோட வாழ்க்கையவே நீ அழிச்சிட்ட. இதுக்கு நான் உனக்கு பரிசா கொடுப்பேன். அங்கிள், நான் என்ன பண்ண? எதுக்கு அடிக்கிறீங்க? என்ன பண்ணியா? குடிச்சிட்டு போதையில அந்த பொண்ணு மேல கை போட்டு நடந்து வந்துட்டு இருந்த. இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டியா? இல்ல, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அங்கிள், ருச்சிகாவோட அண்ணன் பொண்ணை நான் காப்பாத்தி கொடுத்தேன். தேங்க்ஸ் சொல்றதுக்காக என்ன காஃபே கூப்பிட்டா. பேசிட்டு அளவுக்கு மீறி குடிச்சிட்டேன். அதனால என்ன டிராப் பண்ண வந்தா. உன் பொய்ய இதோட நிறுத்திக்க. இவ்வளவு நாளா ஒரு அப்பாவி மாதிரி நடிச்சு எங்க எல்லாரையும் ஏமாத்தி இருக்க. ஆனா இனி ஏமாத்த முடியாது. இத நான் பொறுத்துக்கவே மாட்டேன். அங்கிள், குஷி, 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 நீ என்ன நம்புறல? நான் எப்பவும் உன்னை ஏமாத்த மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. சொல்லு குஷி. அர்மான், அப்பா, நான் 1000 முறை உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்ப கடைசியா ஒரு தடவை சொல்றேன். எனக்கு அர்மான் மேல முழு நம்பிக்கை இருக்கு. போதும், ப்ளீஸ். என் வாழ்க்கையில முடிவெடுக்கிறது நிறுத்துங்க. இது எங்க 2 பேருக்கும் நடுவுல நடக்கிற விஷயம். உன் அப்பா கிட்ட இருந்து உன்னை பத்தி கவலைப்படுற உரிமையையும் பறிச்சிட்டியா? அப்ப சரி, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. இன்னைக்கு நீ உன்னோட வாழ்க்கைய நீயே நாசமாக்கிக்கிட்ட. கிருத்திகா, நீ எதுக்காக முதல்ல சொல்லவே இல்ல? உன்னோட கேஃபேல சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்கு. இன்னில இருந்து நாங்க எல்லாரும் உங்களுடைய கேஃபேல இருந்து ஆர்டர் பண்ண போறோம். Thank you. இந்த எல்லா சாப்பாட்டையும் என் அக்காவும் மாமாவும் தான் சமைக்கிறாங்க. உன்னுடைய மாமா சமைக்கிறாரா? ஆமா. அவர் பேர் என்ன? அர்மான். அர்மான். சார், எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு கண்டிப்பா 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருங்க. உங்களை மாதிரி ஆளுங்களால தான் எங்க பிசினஸே நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்கணுமா என்ன சார்? கண்டிப்பா நான் உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுப்பேன். இங்க பாரு, என் பாஸ் கிட்ட அதிகமா பேசாத. ஒருவேளை நீ பேசுறது அவருக்கு பிடிக்கலனா அப்புறம் நான் தான் கஷ்டப்படணும். குஷி, அர்மான், நீ எங்க இருக்க? கேஃபேக்குள்ள சில ரவுடிங்க நுழைஞ்சிட்டாங்க. இங்க பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வரலனா அவங்க எல்லாத்தையும் அடிச்சு தரமட்டமாக்கிடுவாங்க. இங்க பாரு. கிருத்திகா, நம்ம உடனே போயாகணும். லெட்ஸ் கோ. அங்கிள், என்னாச்சு?
யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? கோடி கணக்குல கடன் வாங்கியிருக்க, என்ன யாருன்னு தெரியலையா? ஒருவேளை நீ சேட்டோட காசு கொடுக்கல, உங்க எல்லாரையும் இதே இடத்துல வச்சு போட்டு தள்ளிடுவேன். இங்க பாருங்க, நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. எங்களால இப்போ இவ்வளவு பணம் கொடுக்க முடியாது, நம்புங்க. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உங்ககிட்ட வாங்கின மொத்த பணத்தையும் என்னோட ஒய்ஃப் தான் ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணா. அதோட விலை திடீர்னு இறங்கிடுச்சு. அது எங்க தப்பு இல்லல்ல. முழு காசை உங்ககிட்ட எவனா கேட்டா கிளவா? முதல் வட்டி கட்ட வேண்டிய டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கேஃபே காலி பண்ணி தான் அந்த காசை எடுத்துக்க போறோம். புரிஞ்சுதா? இங்க இருக்கிற பொருளை தொடறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசி, இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுவேன். யார் ராணி எங்களை மிரட்டிட்டு இருக்க? இந்த பப்ளுவோட ஆற்றத்தை காமிச்சா அவனை போலியே. வேண்டாம். வேண்டாம். இங்க பாருங்க, இந்த கெஃபேவை தவிர வேற எதுவுமே எங்க கிட்ட இல்லங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்களுக்கு கெஞ்சி ஏய், கேட்டுக்கிறேன். போது நிறுத்து. உன் பேராசையோட பலன் என்னன்னு பாத்துட்டல. ஒரு நாள் நிச்சயமா அம்மாவாலையும் அண்ணியாலையும் நம்ம ரோட்டுக்கு தான் வர போறோம்பா. போதும், நீ கொஞ்சம் வாய மூடுறியா? இப்ப இவங்க முன்னாடி இதெல்லாம் பேசணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. முதல்ல என்ன பண்ணணும்னு யோசிங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, வழி இருக்கும். நீங்க வேணா சொல்லுங்க. ஏய், வாயை மூடு. டேய், எல்லா பொருளையும் எடுங்கடா. இல்லைங்க, வேண்டாம். நீங்க இந்த மாதிரி பண்றதுனால உங்க பணம் திருப்பி கிடைக்க போறதில்ல. ஒருவேளை கொஞ்ச நாள் நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு நான் கேரண்டி கொடுக்கறேன். உன்னோட கேரண்டி எடுத்து உனக்குள்ளே வச்சுக்கோ. சீக்கிரம்டா, எல்லா பொருளையும் எடுங்க. வேண்டாம், சொன்னா கேளுங்க. வேண்டாம், ஏய், எடுக்காதீங்க. 20 ரூபாய் டிப்ஸ் வாங்குற வெயிட்டரா இருந்துகிட்டு எங்க கிட்டயே சண்டை போடுறியா? ரோஹனோட அப்பா நினைச்சா உன்னை ரோட்டுக்கே கூட்டிட்டு வர முடியும், தெரியும்ல? அவர் மித்தல் கம்பெனியோட ஃபவுண்டர். மித்தல் குரூப்பா? மித்தல் குரூப்பை பத்தி தப்பா பேசுறதுக்கு முதல்ல நீ யாரு? அக்காவை என்னோட இன்னொரு வார்த்தை நீ பேசவே கூடாது. பிரிஜேஷ் மித்தலாவே இருந்தாலும் ஹர்மான் மல்ஹோத்ராவை எதிர்த்து எதுவும் பேச மாட்டாரு. ஆனா நீங்க 2 பேரும் அவன் கேரக்டரையே தப்பா பேசுறீங்க. ப்ளீஸ் அக்கா. முதல்ல மன்னிப்பு கேளு. ஹர்மான் கிட்ட இப்பவே நீ மன்னிப்பு கேளு. இந்த உலகத்தையும் காலுக்கீழ கொண்டு வருவேன்னு சொன்ன சத்தியத்தை நான் நிறைவேற்றிட்டேன் குஷி. ஜான்வி கிட்ட இருக்கிற ராஜ்யத்தை மொத்தமா எரிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. தயாரா இரு ஜான்வி. மல்கோத்ரா எம்பேருங்கிற பெரிய சூறாவளி வரப்போகுது. ஏய், கிருத்திகான ஒரு கேண்டிடேட் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து கவனிச்சுக்கோ. அர்மான், நீ இன்னைக்கு நிறைய வேலை பார்த்துட்ட. கொஞ்ச நேரமாவது எங்க கூட உட்கார. கஸ்டமர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட ஆர்டர் வாங்கிட்டு இப்ப வந்துடுறேன். நல்ல வேலை. ஒருவேளை நீ வந்து உட்கார்ந்துட்டா உங்க அப்பனா வந்து வேலை பாப்பான். ஏன் நான் இல்லையா? நான் அந்த வேலையை பார்க்க போறேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். மதியத்துல இருந்து கேப் இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவன் நம்ம மருமகங்கிறத மறந்துடாத. அவன் இருந்து என்ன பிரயோஜனம்? வீட்டுல உட்காந்து ஓசி சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் பார்த்து பேசுறியா? சும்மா இருங்க. ஒருவேளை உங்க சண்டை முடிஞ்சிருச்சுன்னா நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? கிருத்திகா, உனக்கு வேலை கிடைச்சாதான் எங்க எல்லாருக்கும் குட் நியூஸ். அப்பதான் என் பெரிய சுமையே குறையும். அப்படின்னா சும்மா குறைஞ்சிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. எனக்கு ஷெகாவத் குரூப்ல வேலை கிடைச்சிடுச்சு. ஷெகாவத் குரூப்பா? அது பெரிய கம்பெனியாச்சே. அப்படின்னா நான் இப்போ ரொம்ப பெருமையா சொல்லுவேன். என் பொண்ணுங்க திறமசாலிங்கன்னு. இதுல பெரிய விஷயம் என்ன இருக்கு? ஏதாச்சும் சின்ன போஸ்டிங் கிடைச்சிருக்கும். ஷெகாவத் மாதிரி பெரிய கம்பெனி கிருத்திகாவுக்கு என்ன பெரிய போஸ்டிங்கா கொடுக்க போகுது? நான் ஆரம்பத்துல இருந்தே மல்ஹோத்ரா குரூப்போட டாப் போஸ்டிங்ல இருக்கேன். அப்பா, எனக்கு கிடைச்சிருக்கிறது சின்ன போஸ்டிங் இல்ல. இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறது ஷெகாவத் குரூப்போட அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட. என் 2 பொண்ணுங்களும் என்னோட கண்ணுங்க மாதிரி. இவங்க 2 பேரும் இல்லனா என் வாழ்க்கையே இருட்டாயும். இங்க பாருங்க, நீங்க கிருத்திகாவையும் குஷியும் சேர்த்து வச்சு பேசுனீங்கன்னா அவ்வளவுதான். அவளுக்கு பேச்சு வந்து இன்னும் 4 நாள் கூட ஆகல. கிருத்திகா மாதிரி வரணும்னா இந்த ஒரு ஜென்மம் போதாது அவளுக்கு. அப்பா, நீங்க குஷியை பத்தி நிறைய கவலைப்படுறீங்கன்னு தெரியும். ஆனா ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கிறதால அவங்க திறமை ஒன்னும் அதிகமாயிட போறது இல்லல்ல. இங்க பாருங்க சிஸ்டர், ஒரு நாள் குஷி கண்டிப்பா வானத்துல நட்சத்திரம் மாதிரி மின்னுவா. உடைஞ்சு போன நட்சத்திரம் எப்பவுமே மின்னிக்கிட்டே இருக்காது. யாரா இருந்தாலும் தான் மேல நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா ஜெயிக்கலாம். நீ என்ன என்கிட்ட ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்ட? இது கிருத்திகாவோட நாள். கடைசியா எப்படி அவ நம்ம குடும்பத்தோட பேரை பெருமைப்படுத்திட்டா. அப்புறம் கிருத்திகா, ஷெகாவத் குரூப் இந்த நாட்டுல மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ். எனக்கு என்னவோ உன் வாழ்க்கை மாறப்போதுன்னு தோணுது. நீங்க வேணா பாருங்கப்பா, கிருத்திகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பசங்க எல்லாம் லைன்ல நிப்பாங்க. அதுவும் உண்மைதான். எனக்கு உன்னோட கம்பெனில ஏதாச்சும் நல்ல வேலையா பாரு. நீங்க வேணா கெஃபே பாத்துக்குங்க. அங்கிளுக்கும் எனக்கும் ஹெல்ப்பா இருக்கும்.
அப்புறம் நான் என்னோட பிசினஸ்ல கொஞ்சம் கவனம் செலுத்தலான்னு இருக்கேன். நீ சொன்னது ரொம்ப கரெக்ட் அர்மான். வீட்ல இருக்கிறவங்க இந்த கஃபேவை பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். இந்த வீட்ல வேலை செஞ்சு வர காசு எல்லாத்தையும் அவ மம்மியே அமைக்கிப்பா. அடடடா, முதல்ல இந்த குஷியும் அவன் புருஷனும் என்னை எதிர்த்து பேசிட்டு இருந்தாங்க. இப்ப நீ வேற ஆரம்பிச்சிட்டியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நடத்துங்க நடத்துங்க. அர்மான், நீ எப்படியோ உன் பேச்சும் அப்படிதான் இருக்கணும், புரிஞ்சுதா? குஷி ஒன்ன எங்க இருந்து கூட்டிட்டு வந்தாங்கறத மறந்துடாத. ஷெகாவத் குரூப்போட சிஇஓவே இவன் தான்ற மாதிரியே பேசிட்டு இருக்கான். ஒரு டீ குடிக்க கூட காசு இல்ல, ஆனா கோடி கணக்குல பேசிட்டு இருக்க. அவ்வளவு பெரிய கம்பெனில இவனுக்கு பெருக்கிறதுக்கு கூட வேலை கொடுக்க மாட்டாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க? சரி கிருத்திகா, ஒருவேளை உன்னுடைய ப்ராஜெக்ட் ஹெட் கூட என்னுடைய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணா ஷெகாவத் அப்புறம் மல்ஹோத்ரா குரூப்க்கு நடுவுல இருக்கிற டீல என்னால கிராக் பண்ண முடியும். ஒருவேளை இதுல நான் ஜெயிச்சிட்டேன்னா கண்டிப்பா டபுள் ப்ரமோஷன் கிடைக்கும். அண்ணா, நான் என் கம்பெனியோட பாலிசிக்கு எதிரா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன கிருத்திகா, நீ ப்ரமோஷன் கிடைச்சா உங்க அண்ணனுக்கு சம்பளம் அதிகமாகும்ல? உங்க அம்மாக்கு வயசாயிடுச்சுன்னு உனக்கு கவலை இருக்கா இல்ல இல்லையா? உங்களுக்கு வயசாகுதுன்னு நினைச்சா எனக்கு பயமா தான் இருக்கு. உங்களை பத்தி கவலைப்படணுமா? யாராவது கொஞ்சம் வருஷத்தை கொடுத்துருங்க. இங்க எல்லாருக்கும் நான் தானே பிரச்சனையா இருக்கேன். உங்களை எல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது சொல்லுங்க? உங்களை எல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது? அம்மாங்கிற மரியாதை கொஞ்சமாவது இருக்கா? காசுக்காக பசங்களோட வாழ்க்கையவே பணயமா வைக்கிற அம்மாவை வச்சுட்டு என்ன பண்றது? நான் இப்ப வந்துடுறேன். எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். என்னோட ஃப்ரெண்டு கால் பண்றான், நான் பேசிட்டு வந்துடுறேன். போ போ. இவனை மாதிரி வேலை வெட்டி இல்லாதவன் இவனாவது ஃபோன் பண்ணிருப்பான். சொல்லு ஜெகதீஷ், என்ன விஷயம்? ஏன் கால் பண்ண? பிரதர், இந்த மித்தல் குரூப்காரங்க திரும்ப திரும்ப காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீ ஒரு முறை அவங்கள மீட் பண்ண. எவ்வளவு நாள் தான் வேணானே சொல்றது? நான் நாளைக்கு போய் அவங்கள சந்திக்கிறேன். டோன்ட் வரி. ப்ளீஸ் அதை பண்ணிடு. அப்புறம் நீ பிரசிடென்ட் சீட்ல உட்கார்ந்ததுல இருந்து போர்ட் மெம்பர்ஸ் உன்னை பத்தி புகழ்ந்துகிட்டே இருக்காங்க. இது சும்மா ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் என்ன இருக்கு? ஷிகாவா குரூப் ஆஃப் கம்பெனியை இன்னும் எவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போறேன்னு மட்டும் பாரு. யா, கலக்கிக்கிட்டு இருக்கான். நான் உன்கிட்ட சொன்னல பிரியா, ஆபீஸ்ல பெருக்கிறதுக்கு ஒரு புது ஆளை வச்சிருக்கான்னு. ரோவன் உனக்கு ஆபீஸ்ல பெருக்கிற வேலையை கொடுத்திருக்கானா? நீ ரொம்ப லக்கின்னு நினைச்சுக்கோ. என்ன பண்றது, ஏழைங்களுக்கு உதவி பண்றது என்னோட பழக்கம். சதீஷ், இங்க வா. எஸ் சார். முதல்ல இவனுக்கு ஜானிட்டர் ரூமை காட்டுங்க. அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஆபீஸ்ல இருக்க எல்லா டாய்லெட்டையும் கிளீன் பண்ண வைங்க. ஓகே சார். என்னடா அப்படி பாக்குற? மாசத்துக்கு 6000 தரேன். இதுக்கு முன்னாடி நீ இவ்வளவு காசை பாத்திருக்கியா? வரியா இல்லனா இன்விடேஷன் கொடுக்கணுமா? அட அர்மான், எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அட என்ன பண்ணி இந்த கெட்டப்ல வந்திருக்க? ஃப்ரெண்ட பார்க்க வரும்போது கெட்டப்ப மாத்தணும்னா அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்கு? நீங்க ரொம்ப ஃபன்னியா இருக்கீங்க அர்மான். உங்களை சந்திச்சதுல உண்மையாவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நல்லாவும் பேசுறீங்க. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க என்னோட கேபின்ல வந்து உட்காருங்க, சரியா? நம்ம 2 பேரும் பேசுவோம். அப்புறம் சதீஷ், இவரு நம்மளோட ஸ்பெஷலான கெஸ்ட். இவரை கவனமா பாத்துக்கங்க. இவர் நம்மள எப்ப பார்க்க வந்தாலும் நம்மளோட பர்சனல் லிஃப்ட்ல இவரை மேல கூட்டிட்டு வாங்க. அர்மான், உங்களை பார்க்கும்போது டீ காஃபி குடிக்கிற மாதிரி எல்லாம் தெரியல. உங்களை பார்க்கும்போது சிங்கிள் மால்ட் குடிக்கிற மாதிரி தான் தெரியுது. என்ன குடிக்கிறீங்களா? கொஞ்சமா. மிஸ்டர் மித்தல், என் வேலை தான் எனக்கு போதை. என்னோட வேலையில நீங்க ஹெல்ப் பண்ணா போதும். அர்மான், கண்டிப்பா. உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம்? ஆர்டர் போடுங்க. என்ன செய்யணும்? நான் சில ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலான்னு இருக்கேன். ஆனா இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்ல. அர்மான், எந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க கை காட்டுறீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சொந்தமாக்குவேன். உங்களுக்கு என்ன வேணுங்கிறது சொல்லுங்க. மல்ஹோத்ரா குரூப்போட லாங் ஹேரஸ் ஹைஸ் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 1 அப்புறம் ஃபேஸ் 2 ரெண்டும். வாட்? அது அவங்களோட பிரஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட். இப்படி பண்ணா மார்க்கெட்டே கதி கலங்கி போயிடும். ஒரே ராத்திரியில சவுத்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸோட ரேட் வானத்தை தொடுற அளவுக்கு ஆயிடும். மல்ஹோத்ராவோட எல்லா ப்ராஜெக்டும் வானத்தோட எல்லையை தொடர்றது சகஜம்தான். மல்ஹோத்ரா குரூப்போட ஏதாவது பகை இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்ல. பழைய உறவு ஒண்ணு இருக்கு. இனிமே எனக்கு தேவையில்லாத உறவு அது. கடனை வட்டி முதலமா முடிக்க போறேன்.
ஆனா இத பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த ரூம்ல டிஸ்கஸ் பண்ற எதுவும் நிச்சயம் வெளியே போகாது. போலாமா? என்னாச்சு? நீங்க எங்கேயாவது வெளியில போகணுமா? நானும் எங்க அப்பாவும் ஷெகாவத் குரூப்போட பிரசிடென்ட்ட மீட் பண்ண போறோம். அவரை கண்டிப்பா கீழே வந்திருப்பாரு. போலாமா? ஷூர். அர்மான், நீங்க கொஞ்ச நேரம் எங்கேயே உட்காருங்க. நாங்க அவரை பார்த்துட்டு உடனே வந்துடுறோம். நீங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஷெகாவத் குரூப்போட பிரசிடென்ட்ட பார்க்க போறீங்களோ அது நான் தான். வாட்? என்ன சொல்றீங்க? ஆமா, ஹர்மான் மல்ஹோத்ரா, ஷெகாவத் குரூப் இந்தியா பிரான்ச்சோட பிரசிடென்ட். அப்படின்னா நான் எந்த டீல் பத்தியும் இனி கவலைப்படவே தேவையில்ல. குட். கடைசியா பாத்தீங்களா, ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் நல்ல ஃப்ரெண்டுக்கு யூஸ் ஆகும். குட் ஃப்ரெண்ட்ஷிப் டு ஹெல்ப் ஈச் அதர். அப்புறம் மல்ஹோத்ரா குரூப்போட ப்ராஜெக்ட் வாங்குற விஷயத்துல அவரு இனிமே எங்க கூட டீல் பண்ண மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து 20 கோடி வேணும். ஆனா நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், அதை திருப்பி கொடுத்துருவேன். இந்த சின்ன அமௌண்ட்டுக்காக நீங்க ஒருத்தர் முன்னாடி கை கட்டி நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. சொல்லுங்க, எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்? நீங்க இந்த அமௌண்ட்டை ரிஷப்போட கம்பெனி ப்ராஸ்பரிட்டி ரியாலிட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. என் பேர் எங்கேயும் வரக்கூடாது. அப்ப எங்களோட எனர்ஜி ப்ராஜெக்ட் என்ன ஆகுறது? சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல தானே நாம லான்ச் பண்ண போறோம். இதுவும் சீக்கிரட் தான். நீங்க மறைஞ்சிருந்து சர்வை பண்ணுங்க. அது வரைக்கும் நான் சீக்கிரட்டா லேண்ட் பாக்குறேன். இன்னொரு லேண்டையும் ப்ராஸ்பரிட்டி ரியாலிட்டி கம்பெனி வாங்கிட்டாங்க. இவங்க என்னதான் பண்ண பாக்குறாங்க? சவுத் மொத்தத்தையும் சொந்தமாக்கிக்க போறாங்களா? எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த ஷெகாவத்தோட எனர்ஜி ப்ராஜெக்ட் அவங்க கூட தான் டை அப் பண்ணுது. இந்த ப்ராஸ்பரிட்டி ரியாலிட்டி யாரு? ஜான்வி, எனக்கு அவங்கள பத்தி எல்லா டீடைல்ஸும் வேணும். ஓகே? நிஷாந்தோட தங்கச்சி ஷெகாவத் குரூப்ல தான் இருக்கா. அவகிட்ட கேட்டா எல்லாத்தையும் சொல்லிடுவா. கால் நிஷாந்த் டு மை கேபின். கிருத்திகா, ஷெகாவத் குரூப்ல நிறைய காசை இன்வெஸ்ட் பண்ண போறாங்களாமே. நாங்களும் இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஏதாச்சும் டீடைல்ஸ் இருந்தா சொல்லு. ஆமாம்மா, 2-3 வருஷத்துல பணம் டபுள் ஆகுதுன்னா நமக்கும் லாபம் தானே. நான் கம்பெனிக்குள்ள நடக்கிற எந்த விஷயத்தையும் வெளியே சொல்ல மாட்டேன். அப்படியா? பெரிய கம்பெனில வேலைக்கு சேர்ந்ததும் சுத்தமா மாறிட்டியா? இன்வெஸ்ட்மெண்ட்ல ரிஸ்க் இருக்கு, நல்லா யோசிச்சு பண்ணணும். பாத்திரம் கழுவுறவன் இன்வெஸ்ட் பண்றத பத்தி எங்களுக்கு சொல்லி கொடுக்கறானா? அதனாலதான் உன் தகுதிக்கு மீறி எப்பவும் பேசாதன்னு சொல்றது. அப்படி பேசினா இப்படிதான் அவமானப்படுத்துவாங்க. போ போ, போய் டேபிள தொட போ. ப்ராப்பர்ட்டியோட பேப்பர்ஸ் உன் கையில இருக்கு. இப்ப என்ன புது சதி பண்ணிட்டு இருக்க? நான் சதி பண்ணிக்கிட்டு இருக்கறதால தான் நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கீங்க. இல்லனா இந்த கஃபேவை நடத்துறது உங்களால முடியாத விஷயங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்லு. இன்வெஸ்ட்மெண்ட். சவுத் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட்ல 3 வீட்டை நான் புக் பண்ணிருக்கேங்க. 3மே நமக்கு சொந்தமாயிடுச்சு. என்னது? உனக்கு இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சு? என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே. நீங்க ஏழை குடும்பத்தை சேர்ந்தவரு, ஆனா நான் அப்படியா? ஊர்ல எனக்கு லேண்ட் இருக்கு, அத அடமான வச்சுட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு முறையாவது என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. உங்ககிட்ட கேட்கணுமா? ஏதோ பெரிய பிசினஸ்மேன் டாடா அம்பானி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நஷ்டமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது உனக்கு தெரியாதா? நஷ்டத்தை பத்தி நீங்க யோசிங்க, நான் லாபத்தை பத்தி மட்டும் யோசிக்கிறேன். ஒருவேளை இந்த பணம் மட்டும் வந்துருச்சுன்னு வைங்க, தினமும் ராத்திரி அந்த பணத்து மேலதான் நான் கண்டிப்பா படுத்து தூங்குவேன். முதல்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ட பத்தி நீ எங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு. ஆட கிருத்திகாவோட கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுதுங்க. இந்த விஷயத்த கிருத்திகாவா சொன்னா? சொல்லு, அவளா சொன்னா? இல்லப்பா, ஆனா அப்படிதான் கேள்விப்பட்டோம். எல்லாரும் அப்படிதான் பேசுறாங்க. ஷெகாவத் ஆளுங்க சவுத்துல சர்வே எடுக்கிறத பாத்திருக்காங்க. கடவுளே, நீங்க இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க. எல்லாம் போச்சு. சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல 50% விலை ஏறி இருக்கு. ஜான்விக்கு தூக்கம் இல்லாம போயிருக்கோம். நீங்க பெரிய ஜீனியஸ் மாமா.
அமைதியா எல்லா லேண்டையும் வாங்கிட்டீங்க, யாருக்கும் சந்தேகம் கூட வரல. இதுக்கப்புறம் தான் உண்மையான ஆட்டமே இருக்கு. அவங்க எங்க ரொம்ப சேஃப்னு நினைக்கிறாங்களோ அங்கதான் நம்ம முதல்ல கைய வைக்க போறோம். அப்போ அவங்களுக்கு புரியும், அர்மான் மல்ஹோத்ரா பழி வாங்க மாட்டான், மொத்தமா அழிச்சிடுவான்னு. மை கேம், மை ரூல்ஸ். இது நம்மளுடைய நியூ பிரசிடென்ட் மிஸ்டர் அர்மான் மல்ஹோத்ராவுடைய கான்ஃபிடென்ஷியலான ஃபைல். இது கொண்டு போய் கொடுத்துரு. ஓகே சார். அர்மானா ஷெகாவத் குரூப்போட பிரசிடென்ட்? இதுக்கு வாய்ப்பே இல்லையே. இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க 2 பேரும் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அட எத்தனை தடவை சொன்னதையே சொல்லிட்டு இருப்பீங்க. நாங்க ஷெகாவத் குரூப்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஷெகாவத் குரூப் விலை நிச்சயமா ஏறும். நாளைக்கு என் கம்பெனில பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு. அப்புறம் ப்ராஜெக்ட் இருக்கிறது வெஸ்ட்ல, சவுத்ல இல்ல. சவுத்தோட விலையெல்லாம் ரொம்ப மோசமா இறங்கிடுச்சு. முடிஞ்சா இன்னைக்கே வீட்டை வித்துடுங்க. ஒரு நாள்லயா? அவ்வளவு சீக்கிரம் நான் வீட்டை எப்படி விக்கிறது? What the hell is this? What the hell is this? எல்லாரும் போதையில வேலை செய்றீங்களா? பல கோடி சவுத் ப்ராஜெக்ட்க்கு பல கோடி செலவு பண்ணிருக்கேன். ஆனாலும் விலை இவ்வளவு சீக்கிரம் இறங்கிடுச்சு. ஓய் ஏன்? என்ன பண்றது ஆதித்யா? இவங்க சவுத் டிவிஷனை ஹைப் பண்ணி வச்சிருக்காங்க. Damn it. எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒரே ராத்திரியில வேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸோட புக்கிங் எப்படி நடந்துச்சு? How is it possible? Give me some answers. அததான் நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் எப்படி நடக்குது? I don't care how it happened. ஒரு வேளை என் காசு நஷ்டமாச்சுன்னா I promise you, ஜான்வி, நீ இந்த ஆபீஸ்ல மட்டும் கிடையாது, இந்த ஊர்லயே இருக்க முடியாது. என்ன பிளாக்மெயில் பண்றதுக்கு முயற்சி பண்ணாத ஆதித்யா. நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு பல பொண்ணுங்களை தாண்டி வந்திருக்கேன். ஒருவேளை நான் மாட்டினா பொண்ணையும் இழுத்துட்டு போயிடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ. நான் எப்படி இவளை நம்பணும்னு சுத்தமா தெரியல. நிஷாந்தையும் பிரீத்தியையும் தேவையில்லாம பிளாக் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதன்னு நான் தான் சொன்னேன்ல. போதும், வாய மூடுங்க. திரும்ப திரும்ப என் பொண்ணை திட்டுறதை நிறுத்துங்க. இதுல அவ தப்பு எதுவும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் உங்க பொண்ணு கிருத்திகா தான். இவளாலதான் இன்னைக்கு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். அது சரி, இப்ப குஷிய விட்டுட்டீங்க, நான் உங்களுக்கு எதிரி ஆயிட்டேனா? இல்ல கிருத்திகா, அவ சொல்றது கரெக்ட் தான். மல்ஹோத்ரா குரூப் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ சொன்னதாலதான் நாங்க ஷெகாவத் குரூப்க்கு சப்போர்ட் பண்ணதா நினைக்கிறாங்க. வேணும்னே சவுத் ப்ராப்பர்ட்டி ரேட் அதிகமாக்குறதா நினைக்கிறாங்க. சவுத் ப்ராப்பர்ட்டியோட ரேட் அதிகமாகறதுல உங்க 2 பேருக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு புரியல. மார்க்கெட் வேல்யூவை வச்சுதானே ரேட் அதிகமாகும். இந்த நியூஸ பிரீத்தி தான் சொன்னா. ஆமா, பிரீத்தி தான் எங்க கிட்ட இந்த விஷயத்தையே சொன்னாங்க. ஷெகாவத் குரூப் சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல இன்வெஸ்ட் பண்றதா சொன்னேன். நான் என்ன பண்றது? அது எக்ஸைட்டிங்கான நியூஸ். அதனால இப்ப தப்பு யாரோடது? இதுல இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு அப்பா அப்பவே சொன்னாருல்ல. அப்பா பேச்ச கேட்கலனாலும் அர்மான் பேச்ச கேட்டிருக்கலாம்ல. போதும், எல்லாரும் வாய மூடுங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? ஏதாவது உருப்படியா யோசிங்க. சொல்றது புரியுதா? வட்டி கடைக்காரங்க நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னுடுவாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த கஃபேவை நம்ம வித்துதான் ஆகணும். அப்பா, கேஃபேவை வித்தாலும் அவ்வளவு காசு வராது. அப்பா, என்னோட சேலரிய தவிர ரிஷப் கிட்டயும் ஒரு 20 லட்சம் லோன் வாங்கிக்கலாம். இப்போ எங்க கம்பெனில பிசினஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. என்னது? ரிஷப் அவ்வளவு பணம் சம்பாதிக்கிறானா? இத்தனை நாளா எனக்கு இது தெரியாம போச்சே. ரொம்ப நாளா நாம அவனை வீட்டுக்கு சாப்பிட கூட கூப்பிடல. நான் என்ன சொல்றேன்னா, ரிஷப்க்கு ஃபோன் பண்ணுங்க. அவனால மட்டும் தான் நமக்கு உதவி பண்ண முடியும். நான் ரிஷப் கிட்ட பிளானை பத்தி சொல்லி ஆகணும். இல்லைன்னா இவங்க எல்லா பணத்தையும் அழிச்சிருவாங்க. ஐயோ, என்னோட அண்ணன் பொண்ணை விடுங்க. நான் உயிர் மேல ஆசை இல்லையா? அந்த குழந்தையை விட்டுடுங்க, இல்லைன்னா உங்களை உயிரோட விட மாட்டேன். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.